இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, உங்கள் ஜெபத்திற்கு பதில் பெறுவது எப்படி? ஹவு டு கெட் ஆன்சர் யுவர் ப்ரேயர். வசனம் எபேசியர் 3:20. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நம்மில் அநேகர் ஜெபிக்கிறோம் இல்லையா? எத்தனை ஜெபத்திற்கு நம்மளுக்கு பதில் கிடைத்திருக்கிறது என்று நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, சில பேருக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கும், சில பேருக்கு எல்லாமே கிடச்சிருக்கும், சில பேருக்கு நான் ஜெபம் பண்ணாலே கிடைக்கவே மாட்டேங்குது, அது ஏன்னே எனக்கே தெரியல, என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிறார். நம்ம ஜெபத்திற்கு எப்படி பதில் பெற முடியும்? ஹல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 11:3 விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதாவது விசுவாசத்தினால் பாருங்க, நம்ம இதை அறிகிறோம், இந்த உலகம் நம் தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டவை இல்லை. இப்போ நம்ம காணப்படுகிறவை காணப்படாதவற்றிலிருந்து வந்தவை. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம், சில இந்த உலகத்தில் காரியங்கள் பார்க்குறோம், எல்லாமே நம்ம பார்க்குறதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, அது ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எப்படி அது வந்துச்சுன்னா, விசுவாசத்தினால. இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினால தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. அநேகரை யோசிக்கலாம், நம்ம எப்படி ஜெபம் பண்ணால் கர்த்தர்ட்டேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அநேகர் நம்ம உபவாசிக்கிறோம், அவரை பிரியப்படுத்துவதற்கு என்ன செய்ய முடியுமோ செய்கிறோம், என்னெல்லாம் நம்ம காணிக்க கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். நம்மளுடைய சுய பலத்தினால எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யறதுக்கு முயற்சிக்கிறோம் இல்லையா? ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் விசுவாசத்தோடு நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு அது பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த விசுவாசம் எப்படி வரும்னா, தேவனுடைய வார்த்தையின் கேட்கறது மூலம்தான் வரும். தேவனுடைய வார்த்தையை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கணும் இல்லையா? எப்படி ஒரு விதையானது நம்ம மண்ணில் புதைக்கும் பொழுது அது ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லை? வேர் வரும், அப்புறம் மேலே துளிர் விடும், அப்புறம் அது செடியாக வரும், அப்புறம் அது மரமாக வரும், அப்புறம் காய் கொடுக்கும், பூ வரும், காய் வரும், கனி வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு விசுவாசம் என்பது ஒரு விதை போன்ற அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் விதைக்கும் பொழுது நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம சந்தேகப்படாமல் சோர்ந்து போகாமல் நம்ம அதை விசுவாசத்துடன் நம்ம செபிக்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 13:14 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். 15ஆம் வசனம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இன்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. அப்போ சொல்றாரு, நீ உன் கண்ணை ஏறெடுத்து நீ பார் அப்படின்னு சொல்றாரு இல்லை? கர்த்தர் சொல்லலை, நான் பார்க்குறேன் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, உன் கண்ணை வைத்து நீ பாரு, நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், இன்றைக்குமே அந்த பிரின்சிபிள் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த வசனத்தை வைத்து தான் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த உனக்கு அற்புதம் வேணுமா, அதிசயம் வேணுமா, உன் வாழ்க்கையில் நீ எதுக்காக நீ ஜெபிக்கிற, அதை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நீ பாரு என்று சொல்லிருக்கிறார் பாருங்க. அப்போ நம்ம அதை பார்க்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வைனா, ஆவிக்குரிய கண்களை பார்க்க வேண்டும். இந்த வசனம், நீ வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்குதுன்றதே அநேகருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனையே. பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மன கண்களை திறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பாருங்க, நான் ஒரு 1.5 years பேக் பார்த்தீங்கன்னா, என்னுடைய இடது பாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாட்டாக இருக்கும், கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த பாதம். நான் கூட ரொம்ப யோசிப்பேன், இது என்னது இப்படி டாட்டாக கொச்சன்னு இருக்குதே, கொசுக்கடியாக இருக்குமோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நினச்சேன். போக பார்த்தா அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்தது, பெருசாக அங்கங்கே குட்டி குட்டியாக டாட்டாக இருந்தது. என்னடா இது, ஸ்கின் டாக்டர்கிட்ட தான் போகணுமா என்ன அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் தான் நான், இல்லை நம்ம ஜெபிப்போம், இந்த வார்த்தையை தான் நான் யோசித்தேன். பாருங்கள்,
முதல்ல நான் என் விசுவாச கண்கள பார்க்கிறேன். நான் எப்போலாம் அந்த பாதத்த நான் துடைக்கிறோனோ, கிளீன் பண்ணுறோனோ, அப்போலாம் பார்த்து அந்த பாதத்த பார்த்து பேசுவேன். இது என் சரீரத்தில நீ இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ வெளியேறு. இந்த டாட்டெல்லாம் இயேசு நாமத்தில நான் மறையட்டும். நான் கூடிய சீக்கிரம் நான் என்னுடைய ஒரிஜினல் தோல நான் பார்க்க போறேன். இப்படியே நான் கன்ஃபஸ் பண்ணுவேன். பாருங்க, சில வேளையில இது பைத்தியக்காரத்தனமா இதா இருக்கும். ஆனா இதுதான் நிஜமான வாழ்க்கை இல்லையா? இதுதான் விசுவாசம். ஏன்னா காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நாம் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். என்னுடைய கால்ல அது சுகம் இல்ல. அங்க டாட்டா இருக்குது உண்மை. என் கண்ணு அதுதான் தெரியுது. ஆனா என் ஆவிக்குரிய கண்ல அத பார்க்குறேன். அது சுகமாயிடுச்சுன்னு நான் பார்க்குறேன். டெய்லி பார்ப்பேன் பாருங்க. அப்படி நான் விட்டுட்டேன். பார்த்தா சாட்சியா சொல்றேன். இன்னைக்கு பார்க்குறேன் அது சுத்தமா டாட்டே இல்ல. ஹல்லேலூயா! அப்படியே மறைஞ்சிச்சு. பாருங்க, என் பிள்ளைங்கள்கிட்டலாம் இத நான் சாட்சியா நான் சொன்னேன். பாருங்க, இதுக்கு ஒரு 1 1/2 வருஷம் எடுத்துச்சு இந்த ஹீலிங்க்கு. அப்போ சில காரியங்கள் நம்ம வேத வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் அதை நம்ம பிடித்துக்கொண்டு, ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. என்ன வல்லமை தெரியுமா? நம்ம வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு காரியம் கூட தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக இருந்து அது வெளியரங்கமாய் மாற்றுகிறது. அதுக்கு ஒரே ஒரு காரியம் நம்ம விசுவாசம் தான். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் நமது திறன் ஆவிக்குரிய மண்டலத்தில் காணும் நமது திறனை சார்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா! அதாவது வேதாகமத்தின்படி விசுவாசிப்பது என்றால் என்ன அப்படின்னா, நம்ம ஏளான கண்கள் காண்பதுக்கு முன்பாகவும், நம்ம கைகளை பிடிப்போம்ல, நம்மளோட உணர்வு அதுக்கு முன்பாகவும், நம்ம நுகர்வோம் மூக்கால் அதுக்கு முன்பாகவும், நம்ம தோல் தொடுவதற்கு முன்பாகவும், நம் ஆவியின் கண்களால் காண்பதாகும். ஹல்லேலூயா! அப்போ இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் சுகம் வேணுமா? வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? அநேக ஆண்டுகளாக அதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா? விடுதலை வேணுமா? நீங்கள் ஜெபிங்க. இன்றைக்கே உங்கள் கண்ணில் ஏறெடுத்து பாருங்கள். இன்றைக்கு தேவன் ஆபிரகாமை நோக்கி பார்த்து சொன்னது போல் இன்றைக்கு நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து அந்த சுகத்தை பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டே இருங்க. அதே டிக்ளேர் பண்ணுங்கள். அந்த இடத்துல நான் சுகத்தை பார்க்குறேன். எந்தெந்த அவயங்கள் உங்களுக்கு சுகம் வேணுமோ அந்த இடத்துல சுகத்தை நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேச பேச அந்த இடத்துல ஜீவன் உண்டாகிறது, வல்லமை உண்டாகுது. உங்கள் நாவின் வார்த்தையில், உங்கள் வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் ஜீவனை பேசும்பொழுது அங்கே ஜீவன் உண்டாகிறது. ஹல்லேலூயா! ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவரே நாங்கள் எப்படி பதில் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இதை நாங்கள் கேட்டு, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு விட்டு விடாதபடி ஆண்டவரே இந்த வார்த்தையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அனுபவமாய் மாறட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அவங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.